அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது. அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள். நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும்? பொதுவாக நல்லாட்சி நாங்கள் தர்றோம் அப்படின்ற கூட்டங்கள் தான் கடந்த 60 ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்கவுமே போட்டிருப்பாங்க. அல்லது எங்கள் ஆட்சியில் இதை நாங்கள் தருவோம், இதை நாங்கள் செஞ்சோம் என்று அவர்கள் தற்பெருமை பேசிக்கொண்டு தான் இத்தனை ஆண்டுகளாக 60 ஆண்டுகாலமாக சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு உருவானத்துக்கு பிறகு நாம் தமிழர் ஆட்சி குறித்து, நாம் தமிழர்களுக்கான உரிமை குறித்து, தமிழர்களுடைய உரிமைகள் குறித்து, தமிழர்கள் பிரச்சனை குறித்து பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. இது தமிழர்களுக்கு மட்டுமான கட்சியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இங்கே கன்னடர்களுக்கும் இந்த மண்ணில் உண்டு, தெலுங்கர்களுக்கும் இந்த மண்ணில் உரிமை உண்டு, மலையாளிகளுக்கும் இந்த மண்ணில் உரிமை உண்டு. வாழலாம், வரலாம், வாழலாம், ஆளலாம் அப்படின்ற சூழல் இருக்கு. எப்படி ஆளலாம்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு, இங்கே மலையாளிகள் இத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் சீட்டு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கும், அவர்களுக்கான அந்த தனித்துவத்தை கொடுக்கும். அதே போலதான் மற்ற மொழி சார்ந்தவர்களுக்கும் இதை நாங்கள் சரிக்கு சமமாக கொடுப்பதற்காக சரியாக இருக்கும். ஆனால் தமிழர்கள் ஆந்திராவிலையும் வாழ்றாங்க, கன்னடாவிலையும் வாழ்றாங்க, மலையாளமான கேரளாவிலையும் வாழ்றாங்க. நமக்கான உரிமைகள், சின்ன உரிமைகள் கூட பெற்று அந்தந்த மாநிலங்களில் வாழ்ந்துட முடியாது. 15 ஆண்டு காலம் இருந்தால்தான் நீங்கள் கேரளாவில் ஆதார் அட்டை வாங்கிக்கலாம், அதாவது அங்கே குடியுரிமை, அங்கே ரேஷன் கார்டு வாங்கலாம். ஆனால் கடந்த 5-6 ஆண்டுகளாக வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து குவிகிறாங்க. தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது வேலைக்கு ஆகாதவர்கள் என்று சொல்லிவிட்டு தமிழர்களை வேலையிலிருந்து வெளியேற்றிவிட்டு இந்த திராவிடம் செய்த வேலையால வடக்கர்கள், வட இந்தியர்கள் வந்த 3 மாதங்கள்லேயே ஆதார் அட்டை பெற்றுக்கிறான், குடும்ப அட்டையை பெற்றுக்கிறான், அவன் பிள்ளைகளை இங்கே படிக்க வச்சுக்கிறான். அதை தாண்டி தமிழர்கள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய வரி, தமிழர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நம்ம வரியிலிருந்து காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காப்பீட்டு திட்டத்திலையுமே அவன் பயனடைஞ்சுக்கிறான். கேட்டால் நம்மளை ஒரே ஒரு வார்த்தையில் முடக்கி விடுகிறார்கள், நாம் அனைவரும் இந்தியர்கள் தானே, நீங்கள் ஏன் தமிழர் என்று மற்றவர்களை பிரித்து பார்க்குறீங்கன்னு பேரளவு நம்மகிட்ட சொல்லிட்டு அவர்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையிலேயே கொண்டு போயிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டை ஆளுவது ஐயா கருணாநிதியின் குடும்பம். அவர்கள் வந்து பிழைக்க வந்தவர்கள் தான். திமுக காரர்கள் இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் எல்லாம் தமிழர் இல்லையா என்று கேள்வி எழுப்பியவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் ஆந்திராவிலே எங்கள் மனவாடு, எங்க ஆளு ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆள போகிறான் என்று வெடி வெடித்த பிறகு யாரும் நாம் தமிழர் பிள்ளைகளை பார்த்து திமுக காரர் ஒருவர் கூட வாய் திறப்பதில்லை, நானும் தமிழர் தான் என்று. ஏனாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது ஸ்டாலினும் கருணாநிதியும் தமிழர் இல்லை என்று. இதை கட்டாயமாக தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டில் சொல்லித்தான் ஆகணும். என தெலுங்கர்களே ஒட்டுக்கொண்டார்கள் அவர் எங்க ஆளுன்னு. ஆனால் இன்றைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான உரிமையும் நாமெல்லாம் தமிழர் என்று 15 ஆண்டுகளாக வந்த பிறகு தமிழனார் என்று தமிழருக்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் சீமான் என்ன ஆளுக வாக்கு கேட்க போகும்போது அப்படியே ஸ்டாலின் என்ன ஆளுக, எந்த ஊரு கேட்டுக்கலாமே, கருணாநிதி எந்த ஆளுக, எந்த ஊரு, நாங்கள் சீமான் அண்ணன் சிவகங்கண்ணா அவர் எந்த ஆளுக, எடுத்த உடனே அவங்க மொத்த புத்தி எங்கே போய் நிற்கும்னா அந்த ஆதித்தமிழர் மேலே போய் நின்றோம். அவர் ஆதித்தமிழரா? நாங்கள் அவர்களை ஆதித்தமிழராக தான் சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன பறையாரா? ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வருது? சிந்தனையில் சாதி, இந்த சாதியை விளங்க உடத்திருந்துட்டு போகிறீங்க. இங்கே உள்ள கருணாநிதி, ஸ்டாலின் மகனை, ஸ்டாலின் பையனை நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்டது உண்டா? அவர்கள் இந்த மண்ணை ஆள துடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும், ஆண்டு கொண்டு இருக்கின்ற போதும் நீங்க என்ன ஆளுன்னு கேள்வி கேட்க முடியுமா? ஆனால் தமிழர்கள் தமிழர் என்று பேசிவிட்டால் நீ தமிழரா என்ற ஒரு கேள்வி. நீ என்ன ஆளுக, என்ன ஆளுகளா இருந்தா நீ ஓட்டு போடுவ? நாங்கள் உங்களுக்காக நிற்கிறோம், இந்த மண்ணின் பிள்ளைகளுக்காக நிற்கிறோம். உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக காட்டு வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டுடைய தமிழர்கள் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்கோம். உங்க என்ன ஆளுகன்னு கேட்குறீங்களா? உங்க சாதிகளுக்காக இந்த கட்சி தொடங்கப்படல. நீங்க கேட்கக்கூடிய சாதிகளுக்காக அந்த கட்சி தொடங்கப்படல. புழுவுக்கும் பூச்சி
ஒட்டுமொத்த அனைத்து உயிர்களுக்குமாகத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 வருடம் 2 சட்டமன்ற தேர்தலை கடந்து விட்டோம். இன்னும் 6-7 மாதங்களே அடுத்த சட்டமன்ற தேர்தலே வந்துருச்சு. இன்னும் தமிழர்கள் நீங்கள் விழித்துக் கொள்ளாமல் தான் இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி வந்தா அப்படி என்ன நடந்துரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நாம் தமிழர் கட்சி வந்தா சீமான் எந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கிறாரோ அதே மருத்துவமனையில் தான் நீங்களும் மருத்துவம் பார்க்கலாம். அவர் போய் தனியார் மருத்துவமனையில் படுக்க மாட்டாரு, அரசு மருத்துவமனையில் படுப்பார். உடல்நிலை சரியில்லை, அமைச்சர்களும் அதே தான் செய்வார்கள். அமைச்சர் வீட்டு பிள்ளைகளும் அரசு மருத்துவமனையில் தான் வருவாங்க, அரசு பள்ளிகளில் தான் படிப்பாங்க. இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்கக்கூடாது, சாத்தியப்படுத்தணும். சாத்தியமா கேள்விகளை எழுப்பிக்கிட்டே போனா எத்தனை கழியுமா? அதற்கான தீர்வு என்னன்னு மக்களாகி நீங்க சிந்திக்கணும். ஒரு முறை வாக்கு செலுத்துங்களேன். இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, கமல் வந்தாரு. கமல் வந்தவர் என்ன செஞ்சாரு? ஒரு தேர்தல் சந்திச்சாரு. பொதுவாக மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தலன்னு போயிட்டாரு. அதே தான் 2016 போட்டியிட்ட ஐயா அன்புமணி அவர்கள். நாங்கள் 2016 தனிச்சு போட்டிட்டோம், மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தல. அவர்கள் கூட்டணி போவாங்க, ஆனா பொதுவாக மக்களாகிய உங்கள் மேல அந்த படியை சுமத்திட்டு போயிடுவாங்க. தொடர்ச்சியாக உங்களை நம்பி இந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தனிச்சு தான் போட்டிடுறோம். எதற்காக போட்டிடுறோம்? இங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரா அவர் வீட்டுக்கு சொத்து சோகத்தை சேர்த்து வைக்கவா? அல்லது இங்க வந்திருக்கக்கூடிய நாங்கள்லாம் வீடு வாசலை கட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்வா? இப்ப மட்டும் நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்? அப்படிலாம் இல்லையே. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் பட்டதாரிகள் தான். வந்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மணிசந்திரன் அவர்கள் ஒரு முறை நேர் நின்றால் 30-35 ரூபாய் அவர் வழக்குகளுக்கு வாங்கலாம். எங்கள் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் இருக்கிறார். அவர் ஜெர்மனியிலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். வீரத்தமிழ் முன்னணி புகைப்படம் இருக்கு, பார்த்துக்கலாம். ஜெர்மனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம். 2010க்கு பிறகு அதை விட்டுட்டு இந்த மண்ணின் விடுதலை முக்கியம், அரசியல் விடுதலை முக்கியம் என்று வந்து விட்டார். எங்கள் அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு பட்டதாரி. அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரு நிறுவனத்தில் பணியாற்றி இன்றைக்கு 1 லட்சம் கிட்டத்தட்ட சம்பளத்தை வாங்கி கொண்டு இருந்திருக்கலாம். நான் இந்த மண்ணின் மகன், நான் கட்டாயமாக ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டு அதிகபட்சம் ஒரு 40-50 சம்பளத்தை வாங்கி கொண்டு என்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு எனக்கு பிடித்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்வியல் நாங்கள் இருந்தாரலாம். ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் விடுதலைக்காக போராட வந்திருக்கோம். காரணம் என்ன? நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் கருணாநிதிக்கு போட்டாச்சு, காங்கிரசுக்கு போட்டாச்சு, வைகோவுக்கும் போட்டு பார்த்துட்டீங்க. அதிமுகவுக்கு அம்மா தான், எம்ஜிஆர் தான் எல்லாம் என்று எம்ஜிஆருக்கும் போட்டுட்டீங்க. உங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் யார்? இந்த மண்ணின் மகனா? படத்துல நடிச்சாரு, அதை நம்பி அப்படியே எம்ஜிஆருக்கு வாக்கு செலுத்தினீங்க. கதை வசனம் எழுதினார், தமிழை சிறப்பாக பேசினார் என்று கருணாநிதிக்கு வாக்கு செலுத்தினீங்க. ஸ்டாலின் எதை வச்சு வாக்கு செலுத்தினீங்க? கருணாநிதி மகன். உங்க வீட்டு பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு எப்போ வாக்கு செலுத்த போறீங்க? இந்த மண்ணின் மகன் உண்மையிலே நினைச்சிருந்தா இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம், இயக்குநராக இருந்த போது அவர் கோடிக்கணக்கில் சம்பளம். எல்லாருமே இன்னைக்கு கட்சி தொடங்கின உடனே ரசிகர்களாக போய் சேர்ந்தார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் அவர் ஒரு போராட்ட காலத்தில் ஒரு போராட்டக்காரனாகத்தான் எனக்கு அறிமுகம். காவேரி மேலாண்மை பிரச்சனை பெரிதளவில் எழும்பல, சீமானின் குரல்கள் பெரிதளவில் பேசப்படல, நசுக்கப்பட்ட பொழுதும் அங்கங்க துண்டு காணொலியாக வெளி வரலனா இந்த மகன் நான் இங்க நின்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. நானும் வெளியேற வேண்டும் என்று என்னோட குடும்பத்தால் ரொம்ப டார்ச்சர். நீங்க விவசாயமே பார்க்க வேணாம், வெளியே போய் நல்ல பொழப்பு போல 15,000-20,000 சம்பாதிச்சாலும் கம்பெனியில சென்னையில போய் சம்பாதிச்சு கூட அது போதும். விவசாயம் வேணாம், கடைசியாக எங்களோட போகட்டும். விவசாயத்தை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் அரிசிக்கு கையேந்தி அங்கே இறக்குமதியிலே உட்காந்துட போறீங்களா? தமிழ்நாடு என்னைக்கு தண்ணீர் ஆகிறது? உங்களுக்கு தேவையான தற்சார்பை உங்க வீட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது சரியா இருக்கு. அதே நாட்டில் நாங்கள் கொண்டு வர்றோம்னா அது நக்கலா தெரியுது உங்களுக்கு. எப்படி ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலையாக எப்படி சீமான் ஆக்குவோம்? எப்படி ஆக்க மாட்டோம்? இங்க கோட்டு ஊத்தி கொடுக்கறவனுக்கு அரசு வேலையா இருக்கு. ஆடு மாடு ஒரு 1000 ஏக்கர் எடுக்கிறோம், 500 ஏக்கர்ல மாட்டை அடைக்கிறோம், அப்படியே 500 ஏக்கர்ல மேய்க்க வர்றோம். அது பால் கறக்கும், பால் பண்ணையில பக்கத்தில் உருவாக்குறோம். இந்த படிக்காதவர்களுக்கு இந்த மாட்டை எங்கெங்க போகுது கவனிச்சுக்கிற வேலை, சாணி எழுற வேலை. நல்லா படிச்சவன் இருப்பான் இல்லையா, அவன் இந்த மாடு எங்கெங்க எத்தனை மாடு நிற்குது கணக்கு விளக்கு பார்ப்பான். எத்தனை லிட்டர் பால் கறக்குது, அதை பால் பண்ணைக்கு அரசு பால் பண்ணைக்கே போகும். இங்க பால்ல கலப்படம் இருக்கு, அரசே நடத்தும் போது கலப்படம் வருமா? அதுவும் நாங்கள் வந்த பிறகு கலப்படம்னு வருமா? 60 ஆண்டு காலமாக இவர்களுக்கு வாக்கு செலுத்திட்டீங்க, தொடர்ச்சியாக வாழ்த்துங்க. உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் அந்த காலத்துல, எங்களுக்காக ஒரு முறை மாற்றி போடுங்க. எல்லா ஒன்றும் சாத்தியம்தான். நீங்கள் சாத்தியம் இல்லை என்று நினைக்கும் வரை ஒரு முறை மாற்றி போடுங்களேன். உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை. இங்க அரசு பள்ளிகள்ல எல்லா முதலமைச்சர் பிள்ளை படிக்குது, அரசு பள்ளியில உங்க வீட்டு பிள்ளையும் படிக்கும். அப்ப எப்படி படிக்கும்? முதலமைச்சர் வீட்டு பிள்ளை அரசு பள்ளியில படிக்கும் போது கல்வி தரமாயிரும். கல்வி தரமானா உங்க வீட்டு பிள்ளையும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மதிப்பெண் ஒன்னா இருக்கும். மதிப்பெண்ணை வைத்து மதிப்பிடக்கூடிய நிலையங்களுக்கு இல்லை, இருந்தாலும் சிறந்த கல்வியை கொடுப்போம். அரசு மருத்துவமனையில் போய் முதல்வர் படுக்கும் பொழுது என்னைக்கு வேணா முதல்வர் தலைவலின்னு வரலாம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை சிறப்பாக பார்த்துக்குவாங்க, சிறப்பாக பார்த்துக்கிடுவாங்க. எல்லா ஒன்றும் நீங்க தான் மாற்றணும். தொடர்ச்சியாக உங்களுக்காக தான் 10 ஆண்டுகளாக காத்து கொண்டு இருக்கிறோம். வருகின்ற தேர்தலையாவது ஒரு முறை மாற்றி போடுங்க. 100 கொடுக்குறான் 200 கொடுக்குறான் வாங்கி வச்சுக்க. உன் வீட்டில் இருந்து கொள்ளையடிச்ச காசு தான் அவன் மிரட்டுவான். வீட்டில் உள்ளவங்க பெண்களுக்கு 1000 கொடுக்க மாட்டான், உங்க வீட்டு பிள்ளைக்கு ஸ்டாலின் வரலாம் 1000 வராது நிறுத்திடுவான் அப்படின்னு சட்டம் போட்டாங்கன்னு நிறுத்தலாம் முடியாது. அவங்க ஒரு முறை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை தொடர்ச்சியாக கொடுத்து தான் ஆகணும். அதை பற்றி நீங்கள் கவலைலாம் படாதீங்க. அப்படியே கொடுத்தாலும் அது உங்கள் வீட்டு காசு தான், உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சு தான். நீங்கள் போய் கோட்டு வாங்கி குடிக்கிறீங்க இல்லையா, அந்த காசை தான் திருப்பி கொடுக்குறான். ஸ்டாலின் வீட்டு காசுலேருந்து கொடுக்கல, உதயநிதி பண தயாரிப்பு நிறுத்தது கொடுக்கல, துர்கா ஸ்டாலின் ஒன்றும் மண் சுமந்து களை வெட்டி ஒன்றும் உங்களுக்கு காசு கொடுக்கல 1000 ரூபா. புரிஞ்சுக்கிறணும். மிக தெளிவாக இருங்க, சிந்தனையோடு இருங்க. இதுவரை கூத்தாடிகளுக்கு வாக்கு செலுத்தியது போதும். இந்த மகன் சீமான் நடிகர் தானே என்று பேசலாம். சீமான் நடிகர் அல்ல. சீமான் கட்சி தொடங்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அங்கெங்கு வந்து வந்தவர்கள். சீமானின் திரைப்படத்தை பார்த்து விட்டு நாங்கள் வந்த பிள்ளைகள் இல்லை. மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலாவது மக்களாகி நீங்க மாற்றி போடணும். 100க்கும் 200க்கும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை வித்துட்டு போறீங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சோற்றுக்கு வழி இருக்காது, தண்ணிக்கு வழி இருக்காது. கடைசியில நீங்க எங்க புதைக்கப்பட்டிருக்கோ அங்க அவர்களின் காலடியை தூக்கி கொண்டு கட்டாயமாக வருவார்கள். இது கட்டாயமாக நடக்கும். இங்கே சோத்துக்கு பஞ்சம் வரும்னு இவன் சொல்லல, நீருக்கு பஞ்சம் இப்பவே அடிபட்டுருச்சு. அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் கம்பெனிகள் நிரம்பிய மாவட்டம் ஆயிடுச்சு. இப்பவே நீங்க 50-60 அடிக்கு கீழே போனா தான் தள்ளி. இன்னும் 60 ஆண்டுகள் இவங்களை 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆரம்பிச்சு ஆளை வச்சுட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா முடிஞ்சது. நீங்க எல்லாம் பஞ்சம் முளைக்க பக்கத்து மாநிலத்துக்கு தான் போகணும். புரிந்து தெளிந்து நடந்து கொள்ளுங்க. இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் தமிழர்.